தான் சுஜி. உலகத்துல எல்லா குழந்தைங்களும் பிறக்கிற மாதிரி தான் நானும் பிறந்தேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வகையில ஆண்டவன் குறை வைக்கிறான். சிலருக்கு உடல்ல குறை வைக்கிறான், சிலருக்கு மனதளவுல குறை வைக்கிறான். ஏன் வசதி இல்லைன்னா அது கூட ஒரு குறை தான். இந்த மூணுல எது குறை இருந்தாலும் அது ஒரு பாதிப்பு தான். உடல்ல ஏற்படுற இழப்புக்கு எப்படி கஷ்டப்படுறோமோ, மனசுல ஏற்படுற இழப்புக்கு எப்படி போராடுறோமோ, அது மாதிரி தான் பணம் இல்லாதவ நிலைமையும். ஸோ அவ அந்த இடத்துல இருந்து செய்யற தப்பு அவனுக்கு தப்பா தெரியாது. அந்த மாதிரி தான் நானும். நான் செஞ்ச தப்பு எனக்கு தப்பா தெரியல. நமக்கு ஒன்று பிடிச்சாதான் அதை நம்ம காதலிப்போம். அப்படி ஒருத்தரை காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவரோட வயசோ இல்லை உறவு முறையோ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு அன்பு எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் நம்ம காதலிக்கிறோம். அன்புங்கிற ஒரு விஷயத்துக்காக ஏங்கின எனக்கு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்பதான் எனக்கு அது கிடைச்சிது. அப்படி கிடைச்ச உறவு தான் என் சந்தியா. நட்புங்கிற முறையில ஆண்டவன் எனக்கு கொடுத்த அந்த நட்பை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க வீட்டுல உள்ளவங்க என் மேல காட்டுற அன்பும் பாசமும் நான் பிறந்ததுக்கான அர்த்தத்தை எனக்கு புரிய வச்சுது. ஆனா அவங்க மேல நான் காட்டின அன்பு நல்லதா கெட்டதான்னு எனக்கு புரியல. நான் செஞ்சது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. Hey, take it easy, friend. எவ்வளவு வச்சிருக்க? எதுக்கு? எடை சொல்ற. 500. 500? குடு. புடி. Bye. ஏய், நாளைக்கு பார்க்கலாம் friend. Bye bye. Congratulations sir. நம்பர் 1 கம்பெனியா நம்ம கம்பெனி அறிவிச்சிருக்காங்க சார். ஓகே சார், இன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் ஆயிருக்கு சார். அப்படியா? லாஸ்ட் டைம் நீங்க பண்ண ஆடு இந்த வளர்ச்சிக்கு ஒரு காரணம் சார். நோ, இட்ஸ் நாட் only me. டீம் ஒர்க். Thank you. ஓகே சார், ஆஃப்டர்நூன் ஜிடில மீட்டிங் சார். What time? 2 PM சார். Sure, we'll go there. Yeah, okay. ஓகே சார். ஏங்க, நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன்ல. உன்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். தாய்க்கு குழந்தை பாரமா, அது மாதிரிதான் நீ எனக்கு. என்னங்க, ஒரு மனைவியா இருந்தேன் நான் உங்களுக்கு எந்த சுகத்தையுமே கொடுக்கலங்க. மனைவிங்கிறவ சுகத்துக்காக மட்டும் இல்லம்மா, அவளோட கஷ்டத்திலையும் கூட இருக்கிறது தான் ஒரு புருஷனுக்கு அழகு. குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அதான் நமக்கு குழந்தைக்கு குழந்தையா சந்தியா இருக்கிறாள். என் செல்லத்துக்கு ஒன்னும் ஆகாது. 100 வருஷம் என் கூடவே இருக்க போற. சாரி. வா வாமா. அண்ணி, எனிதிங் ஸ்பெஷல்? சி, ஒண்ணும் இல்ல. ஹேய், வாவ், என்ன இது? ட்ரோஃபி கொடுங்க. வாவ், எனக்கு தெரியும் சந்தியா, பாத்தீங்களாங்க? அவளுக்கு ஏதாவது நான் வாங்கி தரணும். நான் உடனே போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். குட்டிமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உனக்கு நான் ஏதாவது பண்ணணும். சரி, நீ போய் முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள நான் உனக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறேன், சரியா?
ம் எனக்கா? எஸ். பத்திரமா போமா. சரிண்ணா. எங்க அம்மா இருந்தா கூட அவளுக்கு இப்படி பார்த்து பார்த்து செய்வாங்களான்னு தெரியல. அண்ணி, சந்தியா பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு அண்ணி. இந்த ஐடியா கொடுத்தது உங்க அண்ணி தான். தேங்க்ஸ் அண்ணி. ஓ, டைம் ஆச்சு. சரி, நானும் கிளம்புறேன். See you. I'll come and pick you in the evening. ஓகேண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். How are you? ஃபைன். யார் கார்ல டிரைவரா? ஏய், என் அண்ணா. சாரி, அண்ணாவா? என்ன பண்றாங்க? மேகசின்ல படிச்சிருப்பியே, லாஸ்ட் இயர் பெஸ்ட் ஃபிலிம் மேக்கர் அவார்டு வாங்கியிருக்காரு. பேரு மிஸ்டர் ராஜேஷ். அவர் என் அண்ணா. ஓ, ஏன் ஃப்ரெண்ட், நீ வின் பண்ண கப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்ட. அந்த கப்பை நான் வீட்டுக்கு கொண்டு போனா நான் தான் வாங்கிட்டேன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் அண்ணி ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஆனா அவங்க அதை மறந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, நீ எதுக்கு அதை என்கிட்ட கொடுத்துட்டு போன? அந்த கப்பை பார்த்து சந்தோஷப்பட உனக்கு எல்லாரும் இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன ஃப்ரெண்ட் சொல்ற? எனக்கு யாருமே இல்ல. எங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சுமங்கல்லியா இருக்கும் போதே போய் சேர்ந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் போல இருக்கு. கொஞ்ச நாள்லயே அவரும் அம்மா இருக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்துட்டாரு. என்ன? இதெல்லாம் நான் சின்னவளா இருக்கும் போதே நடந்துருச்சு. அப்புறம் எனக்கு எல்லாமே ட்ரஸ்ட் தான். அது மூலமா தான் நான் படிச்சு வளர்ந்தேன். ட்ரஸ்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. சாரி ஃப்ரெண்ட். ஹே, இட்ஸ் ஓகேப்பா. நாம எங்கேயாவது வெளியே போலாமா? ஐயோ இல்ல, கிளாஸ் இருக்கு. இட்ஸ் ஓகே. ஹே கார்த்திக், பாய். பாய். ஓகே. ஆமா, உன் பேர் என்ன? சுஜி. ஸ்வீட் சுஜி.
உட்காருங்க. குமார், லாஸ்ட் டைம் நாம பண்ண ஆட் சக்சஸ் ஆச்சுல்ல? அதே கம்பெனி இந்த தடவையும் நமக்கு தான் அவங்க ஆட் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ இந்த தடவை கான்செப்ட் டிஃப்ரெண்ட். ஒரு பியூட்டிஃபுல் பீச், அதுல அழகான ஒரு பொண்ணு, கியூட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ், அப்படியே காத்துல நடந்து வரா, பார்க்க தேவதை மாதிரி இருக்கா. ஆக்சுவலா இது காஃபி. யா, நன்றிமா. தேங்க்யூ. வெல்கம் சார். அது மட்டும் இல்ல, அவளை பார்த்தா இந்த உலகமே மறந்து போயிடணும். நீங்க கேட்ட மாதிரி நல்ல மாடலா உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் சார். உங்க பேமெண்ட் செக் போட்டு ரெடியா இருக்கு. ஓகே சார், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள மாடல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறேன். ஓகே, வெல்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சந்தியா, என்னப்பா? 1 minute ப்ளீஸ். என்ன? சந்தியா, சொல்லு. மேகா வீட்டுக்கு போறேன். போற வழியில ஜோன்ஸ் ரோல டிராப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணா, இவளை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடலாமா? ஹே, நோ. சரியான சிடுமூஞ்சியும் இருக்காரு. சந்தியா ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா. ஓகே ஓகே. இரு. நான் ஃப்ரண்ட்ல உட்காரலாமா? ப்ளீஸ் சந்தியா, ப்ளீஸ் ப்ளீஸ். அவ ஃப்ரண்ட்ல உட்காரணுமா? ப்ளீஸ். யா. ஓகே. ஓகே யா, மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே வா. தேங்க் யூ சந்தியா. பாப் சாங்ஸ். எனக்கு பிடிச்ச ஆஷிஷ் சத்யா, இம்ரான் ஹாஷ்மி சாங்ஸ், பர்தேஷியா படத்தோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ். சும்மா இரு. எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு? பேசாம இரு. சும்மா இரு. என்ன சார் உம்மன்னு வரீங்க? வாயை மூடு சுஜி. பேச மாட்டீங்களா? ஐயோ, பேசாம இரு. சரி, நான் யாரு, என்ன பண்றேன் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? சரி, நானே சொல்றேன். ஐ அம் சுஜி, ஸ்வீட் சுஜி. நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் சார். இப்போ நான் உங்களை பத்தி சொல்லட்டுமா? உங்க தங்கச்சியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க டென்ஷனா இருக்கீங்க. இருந்தாலும் you are so cute and so handsome. எப்படி சார்? இதுக்காகவாவது கொஞ்சம் சிரிங்களேன் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வாவ், வந்ததே தெரியலையே. எனிவே தேங்க்ஸ். தேங்க்யூ சொன்னது நீங்க ட்ரா பண்ணதுக்கு இல்ல, நீங்க பேசினதுக்கு. தேங்க்யூ. பை பை சந்தியா. பை சார். பை பை. அப்பா. I want to meet you as soon as possible. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. கண்டுபிடிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னல, அவன் இந்த நைட் என் கூட சேட் பண்ணா. என்ன சொன்னா? கவிதை எல்லாம் பயங்கரமா எழுதுறாண்டி, ரொம்ப கியூட்டா இருக்கு. அதெல்லாம் சரி, அவ யாரா இருக்கும்? அதாண்டி எனக்கு தெரியல. ஆனா என்ன ஃபாலோ பண்றான்னு மட்டும் எனக்கு தெரியும். சரி வா. ஹாய். இவன் ஏன் எப்படி பாக்குறான்? ஏய், அவன் ஏன் உன்னையே பாக்குறான்? அவனை பாக்காதடி, போ போலாம்.
ஏய் இரு. ஏன் உனக்கு அவனை தெரியுமா? எங்க அண்ணனோட ஃப்ரெண்டோட தம்பி, பேரு விஷ்ணு, வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கான். அப்படின்னா அவன் தான் சாட் பார்ட்டி. பேசாம வா போலாம். இருடி, பார்த்துட்டு என்னன்னு தான் கேட்டுட்டு போவோம். ஏய் விஷ்ணு, மீ ஒன்னதான் இரு. லுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கு. இல்ல சும்மாதான். அவ என்ன ஷோகேஸ் பொம்மையா? சும்மா பாக்குறதுக்கு என்ன சைட் அடிக்கிறியா? ஐயோ இல்ல வந்து. சரி ஒண்ணு இல்லையா, வாடி போலாம். என்னங்க? என்ன? 2 வருஷமா அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பயமா இருந்துச்சு. வாடி போலாம். அவங்க கிட்ட என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லணும். நீதான் தெரிஞ்சவன சொன்ன. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? நான் அப்படி எல்லாம் யோசிக்கல. யோசிக்கலனா அப்ப உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you very much. இட்ஸ் ஓகே. ஹே சந்தியா நில்லு. பை விஷ்ணு. Bye. டேய் நான் யாரையும் கட்டவனே, கொஞ்சமா தைரியம் இருக்கா? ஏன் இப்படி பண்ண? உருப்படவே மாட்டேன். இப்படி பண்ணிட்டானே. ஹாய். ஹாய் சந்தியா. ஹே சுஜி, என்ன இந்த பக்கம்? ட்ரெஸ்ல என்னாச்சு? அந்த கார்ல போன இடியட் எப்படி சேர் அடிச்சிட்டான்னு பாரு. ஹே வண்டி புதுசா? அன்னைக்கு சொன்னல அண்ணன் வாங்கி கொடுத்தாருன்னு. வாவ். நீ ஓட்டுறியா? யா. ஓகே. தேங்க் யூ. சிட். ஓகே. கிளம்பலாமா? வாவ். என்னாச்சு? பியூட்டிஃபுல் ஹவுஸ். முதல்ல இந்த ட்ரெஸ் க்ளீன் பண்ணிட்டு வா. அப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா இந்த பொண்ணு? அண்ணி இங்கதான் இருக்கீங்களா? காலேஜ் எல்லாம் எப்படி போச்சு? ஜாலியா இருந்துச்சு அண்ணி. யார் இது? என் ஃப்ரெண்ட் அண்ணி. என்னது? உனக்கு அவ ஃப்ரெண்டா? என்ன அண்ணி? இது வரைக்கும் நீ வீட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை யாரையும் கூட்டிட்டு வந்ததில்ல. அதான் வர வழியில ஒருத்த கார்ல இருந்து சீர் அடிச்சிட்டா. அதான் நான் வாஷ் பண்ண கூட்டிட்டு வந்தேன் அண்ணி. இவ உன் கிளாஸ்மேட்டா? அவ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அண்ணி. அவ எப்படி உனக்கு? ஸ்போர்ட்ஸ்ல மீட் பண்ணோம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவ தோற்றமும் சரியில்லை, அவ பாக்குற பார்வையும் சரியில்லை. ப்ளீஸ் அண்ணி, அவ காதுல விழுந்துற போது. ஏன் விழட்டுமே. அவ ரொம்ப பாவம். அவளுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. அதனால அவளுக்கு சரி எது தப்பு எதுன்னு எதுவுமே தெரியல. என்ன சொல்ற சந்தியா? அவளுக்கு அம்மா அப்பா இல்ல? இல்ல அண்ணி. நிஜமாவா சொல்ற? சந்தியா சொன்னது உண்மைதான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான பொண்ணு இல்ல. வாமா வந்து உட்காரு. சாரி. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பழகணும்னு சொல்லி கொடுக்க எனக்கு உங்களை மாதிரி ஒரு அக்கா இல்ல. இப்பதான் சந்தியா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கா. தயவு செஞ்சு என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. சரி விடு. சந்தியா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். என் அண்ணி இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சாங்க பாரு, அப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. தேங்க்யூ. சாப்பிடு. சாரி,
தப்பா எடுத்துக்காத. ஐயோ ஆமா, உன் பேர் என்ன? சுஜி. நோ 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 நோ, ஸ்வீட் சுஜி. ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்ப நான் கிளம்புறேன்க்கா. பாய் சந்தியா. பாய். பாவம்ல. ஹாய். ஹாய் சந்தியா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அப்போ நீ பேசிட்டு வா. இரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போலான் இருக்கோம். நீங்க எல்லாம் வந்தா. அதானே பார்த்தேன். ஒரு பொண்ணு சிரிச்சிட கூடாதே. உடனே அங்க வரியா இங்க வரியான்னு ஆரம்பிச்சிருவீங்களே. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து தான் லவ்னு சொன்னீங்க, இன்னைக்கு பிக்னிக்கா? இல்லைங்க, ஃப்ரீயா மனசு விட்டு பேசலாம் தான். நான் வரலப்பா, எங்க வீட்டுல அலோ பண்ண மாட்டாங்க. இல்ல சந்தியா, 4 நாள் லீவ் வருது இல்ல, நீங்க 2 பேரும் வருவீங்க நம்பிதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருக்கோம். நானுமா? கண்டிப்பா நீங்களும் தான். நான் வரலப்பா, எங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. நான் கேட்டு பாக்குறேன். எங்க அண்ணன் என்ன வெட்டியே போட்டுருவாரு. சான்ஸே இல்ல. 500 பெட். ஆமா தாயே, அந்த 500 rupees பெட்டை நானே கொடுத்துட்றேன். இவங்க அண்ணன் கிட்ட இருந்து எப்படியாவது பர்மிஷன் மட்டும் வாங்கிடுமா? ஓகே. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே இருக்கு. பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். என்ன குமார் இது? ஒரு பியூட்டிஃபுல் கிளாமரஸ் லேடி ஹோம்லியா வந்தா எப்படி இருக்கும்? ஒரு கனவு தேவதை, அவளை பார்த்தா இந்த உலகமே மறந்து போயிடணும். அப்படி இருந்தா தான் இந்த கான்செப்டே சிங்க் ஆகும். இந்த ஒரே ஆடுல என்னோட ரேஞ்சே எங்கேயோ போயிடும். சார், இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியலையா? ஈவினிங்குள்ள எப்படியாவது ஒரு மாடல் கொடுங்க சார். சரி சார், இன்னைக்கு ஈவினிங் ஒரு போட்டோ செக்ஷன் இருக்கு, அது முடிஞ்ச உடனே நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். வரேன் சார். நான் அண்ணாவை பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க, சாருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, வா. சார், உங்க சிஸ்டர் வந்திருக்காங்க சார். உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். மேம், சார் உங்களை உள்ள வர சொல்றாரு. சுஜி, வா. அண்ணா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? அண்ணா வந்து சொல்லுமா, என்ன விஷயம்? அது வந்து இரு இரு இரு, நானே சொல்றேன். காஃபியா டீயா, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். ஒரு சின்ன ஹெல்ப். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போறோம். சந்தியா வந்தா நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஏய், ஓகே சார். ஓகே ஓகே, நான் சொன்னேன்ல, ஜெயிச்சிட்டேன். நான் எதுக்கு ஓகே சொன்னேன்?
ஓகே சொல்லிட்டீங்க. இனிமே நோ சேஞ்ச். அண்ணா 4 நாள் கேட்டா எனக்கு 2 நாள் போதும். மாப்பலாம். பாய் சார். பாய்ண்ணா. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா. என்ன டல்லா இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. தேங்க்யூ. ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதுவும் 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். என்னாச்சு? ஷோ சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, சொல்லுங்க. கன்ஃபார்ம் ஆயிருச்சு. I'm really happy. லாஸ்ட் டைம் நான் ஆட் பண்ணி அவார்டு வாங்கினேன் இல்லையா, அதே கம்பெனி தான். கலக்கிட்டீங்க. கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. எல்லாம் முகத்துல முழிச்ச நேரம் தான். என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல, சார் வச்ச ஐஸுக்கு தும்மல் வருது. ஓ ஏய் அண்ணா. என்னண்ணா சீக்கிரமா வந்துட்டீங்க? ஆபீஸ்ல ஒர்க் முடிஞ்சது, சோ சீக்கிரமா வந்துட்டேன். How was your day? ஃபைன். Good. காஃபி. ஹேய், நீ என்ன இங்க? அதாங்க நம்ம சந்தியோட ஃப்ரெண்ட். ஆமா, உங்களுக்கு இவளை எப்படி தெரியும்? அது இவங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு பெர்மிஷன் கேட்க வந்தாங்க. எங்கேயோ எக்ஸ்கர்ஷன் போகணும்னு. ஓகே, I'll just change and come. ஹேய் சந்தியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அண்ணனுக்கு 2 crores ப்ராஜெக்ட் சாங்க்ஷன் ஆயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. Thank you. அண்ணி கத்தி கொடுங்க அண்ணி. எதுக்கு? நீ கீரை கட் பண்ண போறியா? ஆப்பிள் கட் பண்றதுக்கு. அதான பார்த்தேன். நீயாவது வேலை செய்யறதாவது. இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள படு அவஸ்தைப்பட போற. மாமியார்காரி உன்னை இந்த கீரை கிள்ற மாதிரி கிள்ள போறா. கடைசியில நீ என்ன உன் பொண்ணை வளர்த்தன்னு என்ன கேட்க போறாங்க? சந்தியா, இந்தா. நான் டூர் போறதுக்கு 50,000. சுஜிக்கு. என்னது சுஜிக்கா? எதுக்கு சுஜிக்கு? அது 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் சொன்னல, அதுல ஒண்ணு ஆடு. அதுக்கு மாடல் தேடினல்ல, ஆமா, அது இவதான். நீயே பாரு. ஹேய். ஹேய், நீயா இது? என்னது? எப்படி இருக்கு பாரு. நானா இது? நம்பவே முடியல. பியூட்டிஃபுல். யார் எடுத்தது? நான் தான். நீ ஆபீஸ் வந்திருந்தல்ல, அப்ப நான் தான் சர்ப்ரைஸா எடுத்தேன். விளையாட்டு பொண்ணு. நல்ல வேளை தப்பா எடுத்துக்கல. ஐயோ, எனக்கு மாடலிங் பத்தி எதுவுமே தெரியாதே. நான் சொல்லி தரேன். நீங்களா சொல்லி தருவீங்களா? அப்போ ஓகே. இந்த இது உனக்கு தான். 50,000 rupees. ஐயோ, எனக்கு இவ்வளவு பெரிய அமௌண்டா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் மேல போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அண்ணி போர் அடிக்குது, என்ன பண்றது? சமையல் கத்துக்கிறியா? கார்ட்ஸ் ஆடலாமா? மேல போலாமா? ஓகே. இந்தாங்கய்யா. புரியல. ஐயோ அண்ணி, போடுங்க. நிக். எஸ். ஏ. என்ன அண்ணி, உங்களுக்கு டிஸ்கார்டே போட தெரியல.
இன்னைக்கு நம்ம சைடு ரொம்ப வீக்கா இருக்கு, அதான் அவ ஜெயிச்சிட்டே இருக்கா. கட் பண்ண. கடவுளே, எப்படியாவது தூக்கணும். இரு இரு இரு, நானும் வரேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பாப்போம் பாப்போம். ஐயோ, அது வேண்டாம். சொல்றேன்ல, நோ ப்ராப்ளம். ஐயோ, அண்ணி ஆடும்போதாவது 2 ரவுண்டாவது போச்சு. நீ வந்த உடனே போச்சு. நான் விளையாட மாட்டேன். சாரிடா, சாரி சாரி. ஐயோ, மணி 10. விளையாடுற ஜோர்ல டைம் போனதே தெரியல. ஐயோ, மணி 10யா? டோன்ட் வரி. என்னங்க, கொஞ்சம் அவரை டிராப் பண்ணிடுங்களேன். ஓகே. 9:30 மணிக்கு கேட் க்ளோஸ்டு. நான் என்ன பண்ணுவேன்? சந்தியா, நீ வேணா அவளை ஊரூம்ல தங்க வச்சுக்கோயே. அதுல உனக்கு ஏதாவது கஷ்டமா? நோ ப்ராப்ளம். அவளுக்கு என்ன கஷ்டம்? வா சுஜி, போலாம். ஓகே ஓகே. தேங்க் யூ. குட் நைட். குட் நைட். வாவ். ஹே சந்தியா, your room is very cozy. அக்கறை. ஏ சந்தியா, you are very lucky. உங்க அண்ணா அண்ணி so sweet. Thank you. சுஜி, லைட் ஆஃப் பண்ணவா? ஓகே. ஏய் சந்தியா. என்னப்பா? நான் உன்னை கேட்ட தப்ப எடுத்துக்க மாட்டியே? என்ன சுஜி? உங்க அண்ணனுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? அது இப்பதான் 3 years ஆச்சு. 3 years? அப்ப குழந்தை குழந்தை என் அண்ணனுக்கும் அன்னைக்கு என் மேல ரொம்ப பாசம். அதனாலதான் என்னையே குழந்தைய வச்சிருக்காங்க. என்னடி சொல்ற? எனி ப்ராப்ளம்? என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் லவ் மேரேஜ் தான். அது என் அண்ணி வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்கல. அப்படி இருந்தும் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியா? அதனால அண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓ மை காட். ஆனா அன்னைக்கு நைட்டே எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. என்னடா, அப்பா அம்மா ஞாபகமா? ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும்.
என்னாச்சு? அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் துக்கமானாலும் எமோஷனல் ஆனா கூட அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, எல்லாரும் அப்செட் ஆயிட்டோம். ஆனா அண்ணனை கண்ணி குழந்தை மாதிரி. எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்க குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. சரி, குட் நைட். ஏய், பாவண்டி உங்க அண்ணன் இவ்ளோ நல்லவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? இங்கதான் இருக்காரு, பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அந்த ஆடுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸும் இவகிட்ட இருக்குல்ல. வாவ். என்ன இப்பவே ரெடி ஆயிட்டியா? எதுக்கு? இல்ல ஆக்டிங் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டியான்னு கேட்டேன். எஸ், ஐ அம் ரெடி. ஆமா, நீ பயமா இருக்குன்னு சொன்ன. சும்மா. வாவ், பியூட்டிஃபுல் ஐஸ். ஓகே ஓகே, வெரி நைஸ், கேரி ஆன். அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எஸ். இந்த பூ ரொம்ப அழகா இருக்குல்ல? சந்தியா, தேங்க்ஸ். இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது ஒரு கவிதை தோணுது. சொல்லுங்க பாப்பா. இங்கு வாசம் இல்லாத பூக்களுக்கும் வாசம் வந்தது உன் வருகையால். You know one thing, வாழ்க்கையில எதுக்காகவும் ஏங்காதவனா, ஆனா தினம் தினம் உன்னோட ஒரு வார்த்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க. என்ன சந்தியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா போற? எல்லா லவரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல
தன்னோட காதலை சொல்லதான் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவங்க மனசுக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நானும் உங்க கூட மனசுல பேசிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வார்த்தைய என் உதடுதான் பேசலையே தவிர என் மனசு உங்களை நினைச்சு துடிச்சுக்கிட்டு தாங்க இருக்க. அப்படின்னா நான் என்ன கேட்டு பார்க்கட்டுமா? சந்தியா, என்னடி உன் ஆள் ஏதாவது சொன்னானா? உனக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். விஷ்ணு என்ன ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா? ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏய், ஓவரா ஐஸ் வைக்காத. இல்லடி, உண்மையதான் சொல்றேன். முதல்ல பிரைஸ் கொடுத்து எங்க வீட்ல எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினேன். இப்ப விஷ்ணு கூட என்ன சேர்த்து வச்சு என்ன நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. என் லைஃப்ல உன்னை மறக்க மாட்டேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, என் அண்ணன் கிட்ட சொல்லி செய்ய சொல்றேன். ஏய், அது இருக்கட்டும். விஷ்ணு வேற ஏதாவது சம்திங்? அதை ஏண்டி கேக்குற? அவனை பார்த்து முதல் தடவையா பேசும்போது என் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது. ஒரு புது உணர்வா இருந்துச்சு. காதல்ல இவ்ளோ சந்தோஷம் இருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஓ, இதுதான் காதலா? காதலிக்கிறவங்களால மட்டும்தான் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்க அண்ணன் என்ன முதல்ல தொடும்போது எனக்கும் இந்த ஃபீலிங் தான் வந்துச்சு. அவனை பார்க்கும்போது அப்பெல்லாம் பெருசா எதுவும் தோணல. இப்பெல்லாம் அவன் கண்ணை பாக்குறதுக்கு எனக்கு என்னவோ போல இருக்கு சுஜி. அப்போ இதுதான் காதல்னா நான் உங்க அண்ணன் மேல வச்சிருக்கிறது காதலா? Hey குட்டி, hello. Okay, how was the trip? Come in, come in. Fine. ஜாலியா இருந்ததா? நல்லா என்ஜாய் பண்ணோம். சுஜி, உனக்கு? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. 2 நாள் போனதே தெரியல. ஆனா சுஜிதா உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொன்னா. அப்படியா? எனக்கு உன்னை இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சுடா. ஓகே, போய் ரெஸ்ட் எடுங்க. அண்ணி எங்க? அண்ணி மேல இருக்கா? சரி, நாங்க மேல போறோம். ஓகே, டயர்டா இருப்பீங்க. ஏதாவது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஹே. ஓ, ஹாய் விஷ்ணு. ஹாய். என்ன சடன்லி வந்திருக்க? வா 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 வா. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ என்ன இங்க? ஒன்றும் இல்லை சார், சந்தியா டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டா. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீமா பிக்னிக் போயிருந்த? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன் சார். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஆமா, அண்ணா அண்ணிலாம் நல்லா இருக்காங்களா? ஃபைன் சார். குட். அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ நல்லா இருக்காங்க சார். ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். சந்தியா வரேனா? அச்சச்சோ. ஹலோ. நீ எதுக்கு இங்க வந்த? நீ மறந்துட்டு போயிட்ட, கொடுத்துட்டு. இது ரொம்ப முக்கியம். நான் கூட வந்தது அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்க என்ன ஆக போகுது, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ பேசாம வர, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஷூர். அண்ணா வராரு, நான் போறேன். மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துருவேன். அப்புறம் ஏதாவது சாப்பிடுறியா? அக்கா எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன். ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. பார்க்கணுமா? இல்லை, நான் கிளம்புறேன். ஓகே, டேக் கேர்.
நில்ல. என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு உனக்கு? நம்ம வெளியே போய் பேசலாமா? பரவாயில்ல, இங்கே பேசலாமே. எல்லாரும் தப்பா பேசுற அளவுக்கு உங்க அண்ணன் ஏன் வச்சுக்கிறாரு? என்ன எல்லாரும் தப்பா பேசுறாங்க? சுஜியும் உங்க அண்ணனையும் பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. என்ன தப்பாவா? தப்பான முறையில பழகுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா அவங்கள பல நிறைய வேண்டியதானே. இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்ற? அவங்க சொல்றதும் ஒரு வகையில நீ நம்புறியா? உனக்கு தெரியாத எங்க அண்ணனை பத்தி? இன்னைக்கு எங்க அண்ணனை பத்தி சொன்னாங்கன்னா சந்தேகப்படுற. நாளைக்கு என்ன பத்தி யாராவது சொன்னா நம்புவியா? அது எப்படி? நான் உங்க அண்ணனையும் சுஜியும் பத்தி தப்பா சொல்லல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா... நீ எதுவும் சொல்ல வேண்டாம். மரியாதை எங்க வெளியில போ. சொல்றது கேளு ப்ளீஸ். உன் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல, உன்னோட பேச பிடிக்கல. மத்தவங்க சொல்றாங்கன்னு தான். போறியா இல்லையா? ஹே, என்ன தேடுற? வாவ், இட்ஸ் வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் பிரியாவுக்கு ஆசைப்பட்டு நான் வாங்கி கொடுத்தது. ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாட்டி நான் போட்டுட்டுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, தேங்க் யூ. பிரியா, பிரியா, ஹாய். வாவ், பிரியா, மை ராஜேஷ். பிரியா, பிரியா. Shit. பிரியா, ஐம் சாரி. நான் நீனு நினைச்சு... நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேங்க. பிரியா, இல்ல பிரியா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. உன்னோட ட்ரெஸ்ல சுஜிய பார்த்ததுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டமா. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லாத கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. அதனாலதான் கேக்குறேன். நீங்கள் எப்படி? உன் ட்ரெஸ்ல அவளை பார்த்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொல்றேன்ல. இந்த ட்ரெஸ் அவளுக்கு எப்படி கிடைச்சது? அவளா எடுத்து போட்டாளா? அவ ஆசைப்பட்டான்னு நான் தான் எடுத்து கொடுத்தேன். அவ ஆசைப்பட்டான்னு எடுத்து கொடுத்தீங்களா? இல்ல அவ மேல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு எடுத்து கொடுத்தீங்களா? இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினியே, என்ன புரிஞ்சுக்கவே இல்லையா? இன்னுமா என்ன நம்பல? நானும் அதான் கேக்குறேன். கண்ணால பார்த்தத நம்பர் தான் இல்ல இத்தனை வருஷம் உங்களோட பார்த்தத நம்பர் தான் தெரியல. அக்கா, அக்கா, டேப்லெட். ஹே பிரியா, என்ன சுஜி? ஒன்னும் இல்ல, தூக்க மாத்திரதா. ராஜேஷ்,
ஏன் இந்த மாதிரி ஆயிட்டேன்? நான் செய்யறது சரியா தப்பா? சுஜி மனசை நான் கெடுத்துட்டேனா? பிரியாவுக்கு நான் துரோகமா பண்ணிட்டு இருக்கேன்? ஆண்டவா, நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துடுறேன். சார், டுடே ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. 12 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்கு. எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிருங்க. நோ அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே சார். சுஜி, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். என்ன விஷயம்? அது கொஞ்சம் பர்சனலா. பர்சனலா? யா. வாவ், சூப்பர் பிளேஸ். ஏய் சுஜி, என்ன ராஜேஷ், ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தப்பு உண்மையில இல்ல, என் மேலதான். என்ன சொல்றீங்க ராஜேஷ்? சுஜி, இது சரி வராது. நான் தேவையில்லாம உன் மனசை கெடுத்துட்டேனோன்னு எனக்கு தோணுது. இல்ல ராஜேஷ், நீங்க ஒன்னும் என் மனசு கெடுக்கல. நான் தானே உங்க மேல ஆசைப்பட்டேன். அதான் நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு நான் நினைக்கிறேன். என் ஒய்ஃப் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இல்ல ராஜேஷ், இது ஒண்ணும் ஊர் உலகத்துல நடக்காதது இல்ல. அதுவும் இல்லாம உங்க குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர உங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கல. இந்த ஊர் உலகம் தான் அதை ஏத்துக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு சுஜி. ஊர் உலகத்துக்காக நம்ம வாழக்கூடாது ராஜேஷ். நம்ம நமக்காக தான் வாழணும். உங்களை மாதிரி நல்லவரா இருக்கிறவங்கள எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். மனைவி நல்லா இருக்கும் போதே 10 பொண்ணுங்களை பாக்குற ஆம்பளைங்களுக்கு நடுவுல மனைவி உடம்பு முடியாதவளா இருக்கும் போது கூட நீங்க யாரையுமே நினைக்காம இருக்கீங்க. இப்ப கூட நான் தான் உங்களை நெருங்கி வரனே தவிர நீங்க என்ன தப்பான பார்வையோட பாக்கலையே. இது வரைக்கும் இல்ல, ஆனா இனிமே அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தப்பு இல்லையே, வாழறதுக்காக தானே நம்ம பிறந்திருக்கோம். மனுஷனை பிறந்த நமக்கு தேவையானதை தேடுறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என் வாழ்க்கையை விட என் குடும்பத்தோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். என் ஒய்ஃப் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். என் தங்கச்சி லைஃப் நல்லா இருக்க வேணாமா? நான் ஒன்னும் அதை கெடுக்கணும்னு நினைக்கலையே ராஜேஷ். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களோட சேர்ந்து நாமளும் நல்லா இருக்கணும்னு நினைங்களே ராஜேஷ். என்னைக்கு உங்களுக்கு என் மேல ஆசை வருதோ அன்னைக்கு நான் உங்களுக்கு மனைவியா வந்துடுறேன். இது பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராதுமா. உன் வாழ்க்கை தான் பாதிக்கும். சொன்னா கேளு. ஒரு நல்ல பையனா பார்த்து உன் லைஃப்ல செட்டில் ஆக பாரு. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. உங்க அழகுனாலயோ உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவோ நான் உங்க மேல ஆசைப்படல. உங்க மனைவி மேல வச்சிருக்கிற அன்பு, உங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்துதான் நான் உங்களை விட்டு பிரிய முடியாம தவிக்கிறேன். என்னைக்கு நான் உங்களை பார்த்தனோ அன்னில இருந்தே நான் உங்களை கணவனாவே நினைச்சிட்டேன். ப்ளீஸ், நானே இவ்வளவு நாள் உன் மனசை கெடுத்திருக்கிறேன்னு எனக்கு புரியுது. நீ மட்டும் மனசை மாத்திக்கலன்னா ஒரு உயிர் போயிரும். என்ன பேசுறீங்க ராஜேஷ்? நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியலையே. உண்மையிலேயே நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா என்னை விட்டு போயிடு. அதுதான் எனக்கும் நிம்மதி, எல்லாருக்கும் நிம்மதி. நான் உங்களை விட்டு போயிடணும், அவ்வளவுதானே? உண்மையிலேயே நான் போயிட்டா நீங்க நல்லா இருப்பீங்களா? நான் போனா நல்லா இருப்பீங்கல்ல? நான் போனா நல்லா இருப்பீங்கல்ல? ஓகே ராஜேஷ், பாய். ஹேய் சுஜி, என்ன பண்ற? நில்லு. ஏன் இப்படி பண்ண?
ராஜேஷ். ஹே பிரியா, கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை தடவை சொல்லியிருக்க மேல நிக்காதன்னு? வாங்க நீ போலாம். என்னடி பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் பேசிக்காம இருக்கீங்களே, என்ன நடந்தது? அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. அவனை பத்தி பேசாத. ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணானா? இல்ல, அப்புறம் சொல்றேன். இங்க பாரு, காதல்னா அப்படி இப்படின்னு பிரச்சனை இருக்கதான் செய்யும். பேசிதான் சால்வ் பண்ணணும். ஏ விஷ்ணு, இங்க வா. அவதான் கோவத்துல புரியாம பேசுறானா, உனக்கு தெரியாது? சாரி சுஜி, நான் ஏதோ உன்னை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன். பரவாயில்ல, யாராவது சொன்னாங்களா? அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில பசங்க எல்லாரும் தப்பா பேசினாங்க. அதைத்தான் நான் இவகிட்ட சொன்னேன். அவங்க எல்லாரும் உத்தம மாதிரி மத்தவங்கள குறை சொல்லுவாங்க. அதுக்காக சந்தியா கூட சண்டை போடுறதா? நான் அதுக்கப்புறம் சாரி கேட்டேன். சந்தியாவுக்கு தான் இன்னும் என் மேல கோபம் குறையல. சந்தியா, நீங்க 2 பேரும் மனசை விட்டு பேசுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். இருடி போகாத. கமலா வீட்டுக்கு நான் அர்ஜென்ட்டா போறேன். ஓகே, அவளை நான் பார்த்துட்டு அப்படியே நான் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். நாளைக்கு வந்து நான் உன்னை வீட்டில் பார்க்குறேன். ஓகே, பாய். பாய் சுஜி. இனி நான் சுஜியை பத்தி எப்பவும் தப்பா பேச மாட்டேன். சரி, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? ஆனா சீக்கிரம் வீட்டுல விட்டுடணும். ஓ கண்டிப்பா, நான் உன்னை சீக்கிரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ஓகே? சந்தியா, சந்தியா, சந்தியா. அக்கா, ஐயோ அண்ணி, அக்கா, அக்கா, அக்கா. அக்கா, என்ன நடந்தது? வாட்டி அவர் மேல நிக்காதீங்க, நிக்காதீங்க, கீழே இருக்காரு. இப்படி பண்ணிட்டீங்க. பிரியா, 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 என்னாச்சு பிரியா? பிரியா, என்னாச்சு? பாருங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் மேல போய் நிக்க கூடாதுன்னு. பிரியா, பிரியா, என்னாச்சு பிரியா? பண்ணிட்டே பிரியா, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? எங்க நான் உன்னை எங்க பார்க்க போறேன்? பிரியா, ஏன் நீ இப்படி பண்ண? ஏன்? என்னாச்சு பிரியா உனக்கு? பிரியா, சந்தியா, சந்தியா, நான் கிளம்புறேன்ப்பா. நீ போகாத, இங்கேயே இரு. இல்லப்பா, ப்ளீஸ் இங்கேயே இரு. ப்ளீஸ் சுஜி, என்னை விட்டு போகாத. அண்ணா, நீங்களாவது சொல்லுங்க. சுஜி இங்கே இருக்க சொல்லுங்க அண்ணா. ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு இங்கே வந்துரு ப்ளீஸ். சந்தியாவுக்கு ஒரு துணையா இருக்கும் ப்ளீஸ். இன்னைக்கு என்னால மறக்க முடியாத நாள். உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிற நாள். கூடிய சீக்கிரமே உங்க மனசுக்குள்ளேயும் அடி எடுத்து வைப்பேன்.
விஷ்ணு எடுத்துக்கோ. இவ்வளோ சீக்கிரம் அக்காவுக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுல்ல? எப்ப இவன் கிளம்புவான்னு தெரியலையே. அக்கா இயற்கையா இறந்திருக்க மாட்டாங்கன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. விஷ்ணு இல்ல சுஜி, அந்த நேரத்துல மொட்டை மாடியில நிக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன கேட்டா? ஏய், அது என்ன உன் கையில கீரல்? அது அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஜிம்மி இருக்குல்ல, அது விளையாடும் போது கீறிடுச்சு. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆமா, அன்னைக்கு நீ இங்க தானே இருந்த? ஏய், நான் தான் அன்னைக்கு கமலா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல. சுஜி, நான் கமலாவை பார்த்து கேட்டேன், நீ வரலன்னு சொன்னா. நீ என்ன இல்லாத கதையெல்லாம் சொல்ற? இல்ல சுஜி, அவங்க தான் மேல இருந்து தடுமாறி விழுந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே. சரி, நீ எப்போ வீட்டுக்கு வந்த? நீ வந்ததுக்கு அப்புறம் தானே நானே வந்தேன். அப்பதான் எனக்கே தெரியும் அவங்க இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அன்னைக்கு நீ சந்தியா கிட்ட கமலாவை பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொன்ன. அப்புறம் நீ எப்படி? ஏய், நீ என்னடா ஒரு கைதி கிட்ட கேள்வி கேக்குற மாதிரி என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ கமலாவை பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு தானே போயிருக்கணும். அங்க நீ போகாம அந்த நேரத்துல நீ எப்படி இங்க? ஏன்னா அக்கா இறந்த இடத்துல இருந்து ஓகே, இத பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். சந்தியாவை லவ் பண்ணமா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணமா, லைஃப்ல செட்டில் ஆனமான்னு பாரு. முடிஞ்ச விஷயத்தெல்லாம் கிளறாத. உனக்கு வேணா இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ரொம்ப தேவையான விஷயம். இப்ப என்ன உனக்கு நடந்தது என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நீயே சொல்லு நியாயத்தை. எவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்க கூட நான் எப்போ இப்படி நிக்க போறேன்? என்னங்கக்கா? நீ வேற நாங்க வேறன்னு நாங்க யாருமே நினைக்கலையே. என்னாச்சு? நீ கீழே படுத்தல, நான் பார்த்தேன். உன் பார்வையில ஒரு விஷம் இருந்தது. என்ன மன்னிச்சிடுங்க. எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர ஒரு இன்ஃபர்ச்சுவேஷன் தான் உனக்கு வந்திருக்கு. பாவம், நீ என்ன பண்ணுவ? உன் வயசு அந்த மாதிரி கொடு பண்ண என்ன,
அன்பு, நட்பு, காதல் இதெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாம வளர்ந்த பொண்ணு நீ. உனக்கு நானே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நானும் மறந்துடுறேன். நீயும் மறந்துட. நீங்க சொன்ன எல்லாத்தையும் மறக்கிறேன். ஆனா ராஜேஷ தவிர. என்னடி உளறல, உண்மையதான் சொல்றேன். நீ சொன்ன வார்த்தைக்கு ஒண்ணு பலார்னு அறையணும் போல இருக்க. நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனா நான் அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அழகான பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போதே வேற ஒருத்தைய பாக்குற ஆம்பளைங்களுக்கு மத்தியில உங்களால சுகம் இல்லனாலும் அவர் உன்னையே நினைச்சு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அத நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீ அவருக்கு தகுதியானவ இல்ல. உங்களுக்கு அப்புறம் அவருக்கு நான் துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? தப்பு. அவர் என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. நான் செத்ததுக்கு அப்புறமும் அவர் என்னதான் நேசிப்பாரு. வேற எந்த பொண்ணையும் அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. அந்த அளவுக்கு என் மேல ஒரு உயிரியே வச்சிருக்காரு. அன்பு வச்சிருக்கேங்கிறியே, என்ன உண்மையான அன்பு வச்சிருக்க? அது உண்மை இல்ல. எதை வச்சு நீ சொல்ற? அன்னைக்கு உன் ட்ரெஸ் போட்டிருந்தப்ப என்ன அவர் வந்து கட்டி பிடிச்சாரே, நீ அவரை சந்தேகப்படல? அன்னைக்கு எங்க போச்சு உன்னோட காதல்? சரியா சொன்னீங்க. குடும்பம்னா என்னன்னு ராஜேஷோட வாழ்ந்து கத்துக்கிறேன். அன்பு, நட்பு, காதல்னு பிரிச்சு பார்க்க தெரியாதுன்னு சொன்னீங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிறதுக்கு பேரு அன்பு, சந்தியா மேல வச்சிருக்கிறது நட்பு, நான் ராஜேஷ் மேல வச்சிருக்கிறதுக்கு பேரு காதல். உனக்கு கிளப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி நானும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீ திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க. ஒரு கல்யாணமான ஆம்பளைய பார்த்து காதலிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணமான ஆம்பளைங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? ஆனா உங்களோட வாழ்க்கைய நான் தட்டி பறிக்கணும்னு விரும்பல. நீ செத்ததுக்கு அப்புறம் ராஜேஷ நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். நீங்க சாகுற வரைக்கும் உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்குன்னு தானே சொல்றேன். என்னையே புரிஞ்சுக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் அவருக்காகவே நான் காத்துட்டு இருப்பேன். துரோகியா நானா? உங்களோட தேவைகளை பார்த்து செஞ்ச அவரோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்ய நினைச்சனா துரோகியா? நீ ராஜேஷ நெஞ்சிலதான் சுமக்கிறேன்னு சொன்ன, ஆனா நான் அவரோட வாரிச என் வயித்துல சுமக்கணும்னு நினைக்கிறேன். கடவுளே, கடவுளே! சுதி, ஆனா உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறாது. அக்கா, உங்க ஆயுசு குறைவுன்னு இப்பதானே சொன்னா, ஆனா இவ்வளவு சீக்கிரம் அது என் கைக்கு வந்துச்சு பாத்தீங்களா? எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. அதே மாதிரிதான் நானும். இப்பவும் நான் கேட்கறது, நீங்களும் வாழணும், நானும் வாழணும். நான் இனி வரைக்கும் அவரை ராமனை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் செத்தாலும் அவரு ராமனை தான் இருப்பாரு. இப்பயாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அக்கா. என் உயிரை போனாலும் அவர் உனக்கு கிடைக்க மாட்டாரு. என்ன மன்னிச்சுங்க அக்கா, எனக்கு இது தவிர வழி தெரியல. கிடைக்க மாட்டாரு. இருக்கணும்னு சொன்ன, இவங்க குடும்பத்துல வாழணும்னு ஆசைப்பட்ட, அது தப்பா? நான் ராஜேஷ் மேல ஆசைப்பட்டது தப்பு இல்ல. நீ அதை புரிஞ்சுக்கோ. நீ சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நான் ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அவரை வச்சுக்கிறேன். நீ 1000 காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது ஒரு விதத்துல கொலைதான். இத நான் கண்டிப்பா சந்தியா கிட்ட சொல்லாம விட மாட்டேன்.
ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. ஏன்டா திருப்பி திருப்பி என்னையே கொடுமை பண்றீங்க? ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி? ஓ வாழ்க்கை நீ பார்த்துக்கிட்டு போடா. எப்படி அவங்க சாகதானே இருந்தாங்க, என்ன நான் காப்பாத்தல, அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் அவகிட்ட கெஞ்சின தெரியுமா? என்ன அவ தடுமாறி விழுந்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? என் நிலைமைய ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. ஏய், நீ நினைச்சிருந்தா அக்காவை காப்பாத்திருக்கலாம். அவங்க உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க? கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நீ தண்டிக்கப்பட வேண்டியவ. அப்பதான் அக்காவோட ஆத்மா சாந்தி அடையும். என்ன பண்ற? விடு. டேய், அறிவு இருக்கா உனக்கு? சந்தியா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா? உனக்கு எப்படி என் மேல இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? ஏய், நான் எப்பயாவது இந்த மாதிரி தப்பா பாக்குற மாதிரி நடந்திருக்கனா? என்ன சொல்ற நீ? சீ, வாய முட்றா. உன்னை போய் ஃப்ரெண்டா நினைச்சு பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ இவ்வளவு மோசமானவன் தெரிஞ்சிருந்தா சனி உன்னை காதலிச்சிருக்க மாட்டா. ஏய், என்ன சொல்ற? சார், இவளை நம்பாதீங்க சார், இவ நடிக்கிறா. ஏய், ஏய், உன்னை போய் நம்பினா பாரு. சந்தியா, நீ அது நம்பு சந்தியா. வெளிய போ விஷ்ணு. ப்ளீஸ் சந்தியா, நீ என்ன நம்பு. சீ, வெளிய போடா. வெளில போடா. உன்ன வெரி சாரி. நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணி. நான் விஷ்ணுவை எவ்வளவு உயிரை காதலிச்சேன். அவன் என்னை ஏமாத்திட்டான். அவன் இந்த அளவுக்கு நடந்துப்பா நான் நினைக்கவே இல்லை. நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. ஹலோ சந்தியா, நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். வை போன. சந்தியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு சந்தியா. சுஜி நம்ம எல்லார்கிட்டயும் நல்லா நாடகம் மாட்றா. அவளை மட்டும் நம்பவே நம்பாத. ஏய், போடா போன. இந்த சாரி நல்லா இருக்கா? எதுக்கு நீ அண்ணி புடவை கட்டின? அங்க பீரோல இருந்தது, அதான் எடுத்து கட்டிக்கிட்டேன். குடுடி. விடாதத கட்டின. சந்தியா குடு. சந்தியா ப்ளீஸ் சந்தியா குடு. சந்தியா சந்தியா அண்ணி புடவை கட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இன்னொரு தடவை இப்படி செஞ்ச என்ன இது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவன் அண்ணி புடவையை கட்டினா. So what? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற? அவ்வளவு ஒரு பொண்ணு தானே. Is this how you behave? உள்ள போறியா? சாரி. I'm sorry. அவளுக்காக நான் சாரி கேட்கிறேன். சாரி. உள்ள போ. Change the dress. நீங்க வாங்க அண்ணி. அண்ணனை திட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க வர மாட்டீங்களா? ஒரு வழியா உங்க அண்ணி பிரச்சனை எனக்கு முடிஞ்சது. இப்போ நீ எனக்கு பிரச்சனை இருக்க போல இருக்கே. உனக்கு ஒரு வழி பண்றேன். ராஜேஷ், இந்தாங்க. தேங்க்யூ. பாவம் ராஜேஷ். சந்தியா அண்ணியோட பிரிவை அவளால தாங்க முடியல. நீங்களும் திட்டினா எப்படி? அவ மனசு உடைஞ்சு போயிட மாட்டா? என்னதான் இருந்தாலும்
அவ செஞ்சது தப்பு தானே. கூல் ராஜேஷ், கூல். டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா ஏஎக்ஸ்எல் கம்பெனி சேர்மன் அக்ரிமெண்ட் விஷயமா வெளில வெயிட் பண்றாரு சார். ஷிட், சென்ட் ஹிம் இன் குயிக். ஹலோ, சுஜி. நான் சந்தியா பேசுறேன்னா. ஓ சந்தியாவா? மாடியில இருக்கிற ரூம்ல ரைட் ஹேண்ட் சைடுல பச்சை கலர் ஃபைல் ஒன்னு இருக்கு. பச்சை கலரானா? அதை எடுத்துட்டு உடனே வாமா. சரிண்ணா, நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். இந்த ட்ரெஸ் நீட்டா இல்லையே. ஏதாவது பண்ணணுமே. எஸ், மாட்னடி நீ. ஹாய் ராஜேஷ். ஹலோ சார். வணக்கம் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சுஜி, நான் வெளியே போயிட்டு வரேன். நான் வரட்டுமா? ஒன்றும் தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ. என்னையா வேண்டாங்கிற? போ பேபி, மாட்ன நீ. எடிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஐ பிலீவ் சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். ஷூர் சார், ஐ வில் புட் இன் ஆல் மை எஃபர்ட்ஸ். பை த வே, அந்த அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் காட்டினீங்கன்னா. 1 minute சார், வந்துகிட்டு இருக்கு. எம்டி சார் எப்படி இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஓகே, கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஹிம். Thank you சந்தியா. இட்ஸ் ஓகே. Thank you. சார், அந்த அக்ரிமெண்ட். ராஜேஷ். எஸ் சார். வாட் இஸ் திஸ்? உங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு? ஃபேமிலி மேட்டர்ஸா? இல்லையே. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். ஒரே ஒரு நிமிஷம், ஐ வில் கெட் தி அக்ரிமெண்ட். ஹலோ ராஜேஷ். சுஜி. சொல்லுங்க. மேல மாடியில ஒரு பச்சை கலர் ஃபைல் இருக்குது. ஃபைலா? அதுல ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். பத்திரமா கொண்டு வா. இட்ஸ் a very important file. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கொண்டு வரேன். சீக்கிரமா. ஓகே ஓகே. யா. எஸ். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ தப்பு நடந்துருச்சு. நோ ப்ராப்ளம், கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே. பை த வே, எப்போ எடிட் போறீங்க? another 2 days I'll start working on it. Good, good. இவ எதுக்கு இங்க வந்தா? வாமா. Thank you Suji. Here's your file. Good. ஏதாவது கரெக்ஷன் இருக்கா சார்? நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. நான் இதை எங்கள் எம்டிக்கு அனுப்புகிறேன். ஓ. பார்த்துட்டு இதில் சைன் பண்ணிடுவார். ஓகே. ஷூர் சார். ஓகே, ரைட். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. கிளம்புறேன். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் சார். உன்னோட விளையாட்டுக்கு ஒரு லிமிட் இல்ல? என்னன்னா? நீ பண்ண காரியத்தால என் பேர் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்ன சந்தியா அது? இது எப்படி வந்ததுன்னு தெரியல. என்ன தெரியாது? என்ன பேசுற நீ?
நீ லவ் பண்றதுக்கு என் ஃபைல் தான் கிடைச்சதா உனக்கு? சாரி, நான் இது எப்படி வந்ததுன்னு. பேசாத, போ போ, வெளியே போ ப்ளீஸ். ஹலோ ராஜேஷ், என்னாச்சு? என்ன இப்பயே வா? நான் எப்படி வருது? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஏய், எங்கடி போற? உங்க அண்ணா கார் ரிப்பேரா? அக்காவோட கார் எடுத்துட்டு நான் போறேன். இரு, நானும் வரேன். ஓகே, வா, சீக்கிரம் வா. என்னாச்சு? கார் ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. காருக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல. மெக்கானிக் தான் பார்க்கணும். நான் போய் மெக்கானிக்க கூட்டிட்டு வரேன். இல்ல, நானே போறேன். இரு சந்தியா. ஏய், எங்கம்மா காரு? இங்கதான் இருந்துச்சு காரு. ஏம்மா, யார் கூடமா வந்த நீ? நானும் சுஜியும் வந்தோம். யார் அந்த சுஜி? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? என்னம்மா பேசுற நீ? இந்த மலையில வந்து இந்த மாதிரி ஊதிரம் எடுக்கிற சரியான லூசாமா நீ? உன் கூட வந்த பாரு. என்னம்மா நீ சரியான ச்சே. எங்க போயிருப்பா? ஹே ராஜேஷ், வாங்க வாங்க. சரி, முதல்ல போய் ட்ரெஸ் மாத்துங்க. சந்தியா, சுஜி. என்ன ராஜேஷ்? சந்தியா எங்க? 2 மணி நேரமா நானும் அவளை தேடிட்டு இருக்கேன். 2 மணி நேரமா இல்லையா? ஆமா. ஹே, இந்த மழையில நனைஞ்சிட்டு நீ எங்க போயிட்டு வர? உன் கார் ரிப்பேர் நீ தான ஃபோன் பண்ணி சொன்ன. நானா சொன்னேன்? நீங்க ஃபோன் பண்ணதால தான் நானும் சுஜி உடனே கார் எடுத்துட்டு வந்தோம். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் உடனே மெக்கானிக்க கூட்டி வர போனேன். என்ன சொல்றா இவ? அந்த நேரத்துல சுஜி கார் எடுத்துட்டு வந்துட்டா. என்ன நடக்குது? நான் இங்கதான் இருக்கேன். எங்கேயும் நான் போல. அண்ணா, இவ போய் சொல்றா. அண்ணி மேல சத்தியமா சொல்றேன், நான் போய் சொல்லனா. விடுனா கார் வந்து பாருங்க. கார் கூட மழையில நனைஞ்சிருச்சு. மெக்கானிக் கூட என்ன எப்படி திட்டினா தெரியுமா? இது லூஸ்ன்னு சொன்னா. நீ வா, நான் வந்து பாரு. ஓகே, சரி வா பாப்போம். பாருங்கண்ணா, வண்டி நனைச்சிருக்கு. நீயே பாரு, அப்படியே தான் இருக்கு. பரவாயில்ல, வா. அண்ணா, கார் அப்படியே இருக்கு. அதான் பரவாயில்லன்னு சொல்றேன்ல. இல்லண்ணா, கார் நனைஞ்சது. இட்ஸ் ஓகே, வா. நீ டிராமா பண்றல. இனிமே நீங்க இருக்க கூடாது. போ போ. சந்தியா, உன்னோட தப்பு. அவ மேல ஏன் தப்பு சொல்ற? இல்ல, நான் இவ போய் சொல்றா. போ வெளியில. இனிமே இங்க இருக்க கூடாது. போடி வெளிய. சந்தியா, வாட் இஸ் திஸ்? அவ இங்க இருக்க கூடாது.
சொன்னா புரிஞ்சுக்கோ. சாரிமா. சாரி. சாரியா. சாரி. அவ வீட்ல இருக்க கூடாது அவ்வளவுதானே? அவ இருக்க கூடாது. எனக்கு ஒரு 3 days டைம் கொடுறா. இல்லன்னா அவள ஹாஸ்டல்ல சேர்த்துறேன். அவ இப்ப போகணும். நான் தான் சொல்றேன்லம்மா. நீ என்ன நம்பலல்ல? நீ அவளை தானே நம்புற. இனிமே என்கிட்ட பேசாத. சந்தியா, என்ன இது? இதாண்டி நான் உனக்கு வைக்கிற 2வது செக். இங்க பாருங்க அண்ணி, நீங்க இல்லாம இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. நான் எதை செஞ்சாலும் தப்புன்றாங்க. எனக்கு வெறுப்பா இருக்கு அண்ணி. அண்ணனை விட்டா எனக்கு வேற யார் அண்ணி இருக்கா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி அண்ணி. நல்ல அழுடி. ஹலோ விஷ்ணு, நான் சந்தியா பேசுறேன். சொல்லு சந்தியா. இங்க ஒரே பிரச்சனையா இருக்குடா. என்னாச்சு? ப்ளீஸ் நீ என் வீட்டுக்கு வரியா? சரி வரேன். நான் சுஜியை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரமா வா விஷ்ணு, சரியா? அவளுக்கு அவளோட அண்ணின்னா ரொம்ப உயிர். அதான் அவ இப்போ ரொம்ப குழம்பி இருக்கிறா. ஆமாங்க, நானே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட என்ன போய் சொல்ற? பார்க்கலாமா? நான் எப்படி போய் அவகிட்ட ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும்னு? அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நாளைக்கு கல்யாணம் ஆக இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு. அவ ஃபியூச்சர் என்ன ஆகிறது? ஓகே சுஜி, நாளைக்கே நம்ம ஃபேமிலி டாக்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். குட் நைட். ஓகே, குட் நைட். சந்தியா, 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 சந்தியா. ஹேய், இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. சந்தியா. அல்ரா, என்ன? நான் சந்தியாவை பார்க்க வந்திருக்கேன். ஹேய், வெளியில போடா. நான் ஏன் வெளியே போனோம்? நீங்க சந்தியாவை கூப்பிடுங்க. சந்தியாவை கூப்பிட்டு நான் வெளியே போறேன். எந்த உரிமையிலடா கூட்டு போவ? நீங்க எந்த உரிமையில இவ்வளவு கூட வச்சிருக்கீங்களோ அந்த உரிமையில இல்ல. நீ ஓவரா பேசுற பொண்ணு. நீங்க இப்ப மயக்கத்துல இருக்கீங்க. இப்ப நான் எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சந்தியா. ஏய் சந்தியா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. வா சந்தியா. மரியாதையா உள்ள போ. போடு சொல்றல்ல. டேய் வெளியில போ. சந்தியா, வெளியில போடாங்கற. சந்தியா போடா.
அர்ஜென்ட் ப்ளீஸ். சார் 10 o'clock. ஓகே சார். ஓகே டாக்டர். ஷூர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யா இந்தாங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓ, இப்போ எப்படி நான் சந்தியாவை கன்வின்ஸ் பண்ணி அவளை கூட்டிட்டு போறதுன்னு தான் தெரியல. டோன்ட் வரி, அவளை நான் ரெடி பண்றேன். ஓகே, கெட் ரெடி குவிக்லி. 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே ஓகே. யா. சந்தியா, நீ வீட்டை பாத்துக்கோ. நானும் உங்க அண்ணனும் ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? என் உடம்ப செக்அப் பண்றதுக்கு. நானும் வருவேன். உங்க அண்ணனை கேளு. எதுக்கு அண்ணாவை கேட்கணும்? நானும் வருவேன். ஓகேவா? அது உன்னோட இஷ்டம். சந்தியா, அது வந்து நானும் வருவேன். தேங்க்ஸ். ப்ளீஸ். என்ன ராஜேஷ், பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? பரவாயில்ல டாக்டர். ஆமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை டாக்டர், அது வந்து என்ன தயக்கம்? நான் உங்க ஃபேமிலி டாக்டர். என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறீங்க? எதுக்கு ஒளிவு மறைவு? கமான் 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 சொல்லுங்க. என் தங்கச்சி சந்தியா. சந்தியாக்கு என்ன? அவ எந்த நேரத்துல என்ன பண்றா, எது பேசுறான்னு தெரியல டாக்டர். என்னென்னவோ பேசுறா, அடிக்கடி கோவப்படுறா. அதுவும் இல்லாம என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியல டாக்டர். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. நார்மலா இருக்கிற மாதிரி தானே இருக்கா அவ. என்னது, டாக்டர் நம்ப மாட்டாரு போல இருக்கு. என்ன பண்றது, ஒரே பயமா இருக்கு டாக்டர். நேத்து உங்க அண்ணன் விஷ்ணுவை அடிச்ச வரைக்கும் தானே உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் மாடிக்கு போய் ஒரு பெரிய பூந்தொட்டி அவன் மேல போட்ட. அவன் தலை உடைஞ்சதுன்னு நினைச்ச, மிஸ் ஆகி அவன் கால்ல விழுந்துருச்சு. அவன் என்னாரும் நொண்டி ஆயிருப்பான். சந்தியா, என்னடி செஞ்ச? விஷ்ணுக்கு என்னாச்சு? சொல்லு, அவனை என்ன பண்ண? சந்தியா, கமான் கமான் கமான். நீ சொல்றது தான் பாரு. ஏன் பண்றா? ராஜேஷ், சந்தியா, சந்தியா, வாட் இஸ் திஸ்? என்னாச்சு உங்களுக்கு? அவன் டிராமா பண்றா. கமான் சந்தியா, கூல். சந்தியா, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? சந்தியா ப்ளீஸ். என்னம்மா நீ? சரி சரி, சத்தம் போடாத. ஹலோ நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷனை கொஞ்சம் எடுத்து வாங்க. இப்போ டாக்டர். ஏய் கமான். வீட்ல இருக்க குடு கூடாது. குடு. ஓகே 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 ஓகே. போடி. டாக்டர் புடி புடி புடி. சந்தியா ப்ளீஸ். வெயிட். ஒண்ணாக. சாரி 2 minutes for all right. சாரி டா. போக சொல்லு. You're all right. It's okay சந்தியா. அவளை அப்படியே பெட்டுக்கு கூட்டு போங்க. Please. பெட்ல படுக்க வைங்க. போங்க. மெதுவா பாத்து. சொல்லுனா. நோ ப்ராப்ளம். ரெஸ்ட் எடுமா. நல்ல ரெஸ்ட் எடு. பாருப்பா, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அவ. நானே நினைக்கல something is wrong. Yes doctor. Okay. இன்னைக்கு உன்னை பைத்தியக்காரி ஆக்கிட்டேன்டி. டாக்டர். எஸ். சந்தியா. டோன்ட் வரி. சந்தியாவை எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே தெரியும். என்னமோ தெரியல, ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அவளை பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. நீ உன்னோட பிசினஸ் போய் கவனி. அது போதுப்பா. ஓகே, நீ கிளம்பு போ. தேங்க்யூ.
இன்னைக்கு எப்படியாவது உங்க மனைவி இடத்துல நான் வந்துடுவேன். இதையே நினைச்சுக்கிட்டு இன்னும் இப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க ராஜேஷ்? நீங்க ஒன்னும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அதான் டாக்டர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. இல்ல, எனக்கு என்னவோ இப்பவே போய் சந்தியாவை பார்க்கணும்னு தோணுது. அவ சரியா சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கும் அவ நினைப்பாதான் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல போய் அவளை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? காலையில நம்ம 2 பேரும் போய் அவளை பார்த்துடலாம். இந்தாங்க ராஜேஷ். வேணா சுஜி, வேணா. கம் ஆன் ராஜேஷ், ப்ளீஸ் ரிலாக்ஸா இருங்க. ஓ நோயா? ப்ளீஸ் கொஞ்சம் குடிங்க. மனசு அப்பதான் சரியாகும். கொஞ்சம் தான், லைட்டா. ராஜேஷ் குடிங்க, அப்பதான் நீங்க பழசெல்லாம் மறப்பீங்க. சந்தியா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. வெக்கமால சந்தியா புரிஞ்சுக்கோ. இவ்வளவு நாளா இவதான் கெட்டவன் நினைச்ச, இப்ப நீயுமா? இனிமே நான் சந்தியா சந்தியா நில்லு. சந்தியா கொஞ்சம் கேளு. ஐயோ சந்தியா, நீ அண்ணனே கிடையாது, சந்தியா என்கிட்ட பேசாத. சந்தியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சந்தியா, சந்தியா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. சந்தியா நில்லுமா. சந்தியா, சந்தியா எங்க போன? எங்க சந்தியா? சந்தியா, சந்தியா. ஹலோ விஷ்ணு, என் மேல உனக்கு கோவம் இல்லையே? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் உடனே உன்னை பார்க்கணும்டா. நீ எங்கடா இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எங்க இருக்கன்னு சொல்லு சந்தியா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டெலிபோன் பூத் இருக்குல்ல? ஆமா, நான் அங்கதான் நிக்கிறேன். நான் உடனே வரேன். உடனே வந்து என்ன கூட்டிட்டு போடா. ஓகே சந்தியா, ப்ளீஸ்டா. நான் உடனே வரேன். என்ன விஷயம்? நான் சுஜிதாவை பத்தி உன்கிட்ட பேசணும்டா. சீக்கிரம் வாடா. உங்க அண்ணியை கொன்னது அவதான். என்னடா சொல்ற? அண்ணி இறந்ததுக்கு அவதான் முழு காரணம். என் அண்ணி செத்ததுக்கு அவதான் காரணமா? அன்னைக்கு அண்ணி இறந்தப்போ மாடியில அவளும் அண்ணி கூட தான் இருந்தா. ஹலோ ஹலோ 500 குடு. சந்தியா, சுஜி, ஸ்வீட் சுஜி. எனக்கு பிடிக்கல, அவளோட பழகுற பெட்டர் ஸ்டாப். அவ தோற்றமும் சரியில்லை, அவ பாக்குற பார்வையும் சரியில்லை. சந்தியா, ஹலோ. சந்தியா, சந்தியா. சந்தியா எங்க இருக்க? சந்தியா, 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 சந்தியா. ஹேய், நீ என்ன இங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்ன சார், என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனா நான் சொல்றத முதல்ல கேட்டுட்டு அப்புறம் செய்யுங்க. என்னடா அது, சொல்லு. அக்கா தானா விழுந்து சாகல. அக்கா செத்ததுக்கு அந்த சுஜிதா முக்கிய காரணம். டேய், நீ என்ன சொல்ற? அதை கேட்கறதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவ நாடகம் ஆடி என்ன உங்ககிட்ட மாட்டி விட்டுட்டா. நீ சொல்றது மட்டும் உண்மைனா அவளை நான் என்ன பண்றேன்னு வந்து பாரு. வா.
சாரி சந்தியா. எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். கடவுளை உனக்கு தெரிய வச்சிட்டான். இது வரைக்கும் நான் செஞ்சதுக்கு எல்லாம் என்னை மன்னிச்சிடு. உங்க அண்ணன் கூட வாழறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடு. ஏண்டி உனக்கு மனசாட்சியே கிடையாதா? உன்னை தங்கச்சியா நினைச்சு பழகுன என் அண்ணிய கொண்டுட்டேடி. சந்தியா நீ புரியாம பேசுற. போது நிறுத்தடி. நீ உன் நாடகத்தை நிறுத்து. ஈவ இறக்க உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? நல்லா இருந்த குடும்பத்தை ஏண்டி நாசமாக்குன துரோகி? துரோகியா? யாரடி துரோகிங்கிற? நீயும் உன் அண்ணியும் தாண்டி துரோகி. நல்லா இருந்த குடும்பங்கிறியே. யாரடி நல்லா இருந்தா? நீயும் உன் அண்ணியும் தான். உங்க அண்ணனை பத்தி கொஞ்சமாவது நீங்க நினைச்சீங்களா? நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சாரே, அவருக்கு என்ன தேவைங்கிறத ஒரு தடவையாவது நினைச்சு பாத்தீங்களா? ஆனா அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதனாலதான் நான் ஏதேதோ தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அதுக்காக என் அண்ணியை கொண்டு நீ இனிமே உயிரோட இருக்க கூடாது. நான் கொலை பண்ணல. விட மாட்டேன். செத்து போயிடணும். சந்தியா சந்தியா வேணாம். யாரும் இருக்க கூடாது. பண்ணல செத்து போயிடு. சந்தியா சந்தியா விடு. என்ன பண்ணி? அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுறா. ஏற்கனவே நான் பிரியாவை இழந்துட்டு நடபடமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீயும் போயிட்டீன்னா எனக்கு யார் இருக்கா? ராஜேஷ் என்ன மன்னிச்சிருங்க. ஏய் நீ மிருகண்டி. அந்த அப்பாவியை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ ராஜேஷ், நான் வேணும்னு பண்ணல. அந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. தெரியாம தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்து போச்சுன்னு சாதாரணமா சொல்றியே. அந்த உயிர் திரும்பி வருமா? காசு பணம் எவ்வளவு கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேனே. எப்படி அண்ணியை கொண்டுட்டே? ஐயோ சத்யா, உனக்கு இன்னும் புரியலையா? நீ எப்படி விஷ்ணுவை லவ் பண்றியோ, பிரியா எப்படி ராஜேஷ் லவ் பண்ணாங்களோ, அதுக்கு மேல நான் அவரை காதலிக்கிறேன். என்னடி பொல்லாத காதல். உன்கிட்ட எத்தனை தடவை படிச்சு சொன்ன சரி வராதுன்னு. அந்த நேரத்துல அவ எப்படி துடிச்சிருப்பா. ஐயோ ராஜேஷ், நான் அவளை தள்ளி விடல. இறக்கமே இல்லாம எப்படி உன்னால இப்படி செய்ய முடிஞ்சது? விழுந்தாங்க சார். இவளை சும்மா விடக்கூடாது சார். இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். ஆமா, நான் இவளுக்கு தண்டனை கொடுக்கணும். வேண்டாம். அவ செஞ்ச தப்பே நம்ம கூட வாழணும்னு ஆசைப்பட்டதுனாலதான். போனவ திரும்ப வரப்போறதில்ல. அதனால இவன் நம்மளை விட்டு பிரியறதே இவளுக்கு பெரிய தண்டனை. ராஜேஷ் ப்ளீஸ் இல்ல, என்ன போன்னு சொல்லிடாதீங்க. போ. இல்ல ராஜேஷ், தயவு செஞ்சு போயிடு. என்ன போயிடுன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவோ செத்துட்ட. என்ன சொல்றீங்க ராஜேஷ்? மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல. போயிடு. அப்படின்னா உங்க மனசுல நான் இல்லையா? மனசுலயே நீ இல்ல. எப்போ நீங்க உங்க மனசுல இல்லன்னு சொல்லிட்டீங்களோ, இனி நான் வாழறதுல அர்த்தம் இல்ல. அவங்க குடும்பத்துல ஒரு வேலைக்காரியா இருந்த அவங்க கூட வாழணும்னு நினைச்சேன். ஆனா பிரியா அதை புரிஞ்சுக்கல. அவங்க அண்ணனுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு நான் காதலிக்கிறத சந்தியா கிட்ட சொன்னேன். ஆனா அவளும் அதை புரிஞ்சுக்கல. நான் ராஜேஷ உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா சூழ்நிலை அவர் கூட என்ன புரிஞ்சுக்காம போயிட்டாரு. நீங்களாவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுஜி, ஸ்வீட் சுஜி.